கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி, எல்லாருக்குமே எப்பவுமே நல்லா இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஏதாவது செய்வாங்க. ஆனா தப்பு செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, முன் வர மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம பாவிகளாக இருக்கையில் என்ன செஞ்சாராம், நமக்காக அவர் மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதான் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிக்காட்டுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு குட்டி கதையோடு கூட உங்களை நல்லா சந்திக்க ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் என்ன செஞ்சாங்க, ரொம்ப அதிகமாக நேசித்தாங்க. காதல் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அவங்க பண்ணிட்டு கொஞ்ச நாள், உங்களுக்கே தெரியும், காதலர்கள் திருமணம் பண்ண அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தாங்கள் நேசித்த பிள்ளையே கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மகனும் அந்த பொண்ணும் என்ன செஞ்சாங்கன்னா, தன் நேசித்த மகனையே கட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில என்ன அப்படின்னு சொன்னா, மகிழ்ச்சி அதிகமாக பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த சமயத்துல என்ன நடந்துச்சுன்னா, அந்த கணவருக்கு என்ன செஞ்சிச்சுன்னா, அயல் நாட்டுல என்ன செஞ்சு வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப இந்த அயல் நாட்டுல வேலை வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த மனைவி என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நீங்க போகணுமா அப்படின்லாம் கேக்குறாங்க. அப்போ கணவர் என்ன சொல்றாரு, ஆமா, ஏன்னு சொன்னா இது என்னுடைய ட்ரீம் கூட, அது மாத்திரம் அப்படி எனக்கு இது உயர்வு, நான் போய் கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருவேன், உன்னை கூட்டிட்டு போயிடுவேன், இல்லாட்டி நான் கூட்டி போக முடியலன்னா கூட உன்னை வந்து அடிக்கடிக்கு நான் பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டாச்சு. 2 பேரும் அப்படி பேசி சரி சமாதானத்தோட தன்னுடைய கணவரை அந்த பெண்மணி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா, போய் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டுல வெளிநாட்டுக்கு தன் மனைவிக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தோல்ல ஒரு வியாதி வருது. அவங்க தோல்ல வியாதி வரும்போது அந்த தோலுடைய நிறம் மாறிக்கொண்டே போகுது. இதை பார்த்து அந்த பெண்மணிக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. ஐயோ, ஒருவேளை நம்முடைய கணவர் வந்து நம்மளை பார்த்தாருன்னா என்ன நினைச்சுக்கோ, நம்ம மேல இருக்கிற அன்பு போயிடுமோ, அல்லது நம்ம நேசிப்பாங்களோ ரொம்ப வருத்தம் அவங்களுக்கு. ஆண்டவரே, நான் என்ன செஞ்சேன், நீங்க எப்படியாச்சும் எனக்கு நான் செத்துடணும் அப்படின்லாம் அவங்க யோசிக்கிறாங்க, நிறைய யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல, கொஞ்ச காலகட்டத்துல அவங்க கணவருக்கு தன்னுடைய வியாதியை குறித்து அதிகமாக சொல்லவே இல்லை. ஏன்னு சொன்னா அவரு ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லாம அந்த தோல் வியாதியில அவங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்ப எப்படி பார்த்து பேசுற அளவுக்கு வீடியோ கால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அப்படி பார்க்கும்பொழுது கேட்குறாங்க, ஏன் நீ வீடியோ கால்க்கே வரமாட்டேங்கிற அப்படின்னா, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படியோ கொஞ்சம் நாட்களை கழிக்கிறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சிருது. அப்படி தெரியும் பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவர் உடனே அங்கேருந்து புறப்பட்டு வராரு. அவருடைய புறப்பட்டு வரும் பொழுது இந்த மனைவிக்கு இன்னும் ரொம்ப வருத்தம். ஐயோ, என்ன பண்ணுறது, நான் எப்படி என்னுடைய, ஏன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க, ரொம்ப அழகுன்னா அவ்வளோ அழகு. அந்த அழகா இருந்த மனைவிக்கு என்னன்னா, இப்போ நான் எப்படி அவர் என்ன கணவர்கிட்ட காட்ட முடியும், என் முகத்தை எப்படி அவருக்கு காட்ட முடியும், ரொம்ப வருத்தப்படுவார். இல்லை ஒருவேளை என்னை விட்டுட்டு போயிடுவாங்க, இல்லை நான் வெறுத்துவாங்க, நிறைய எண்ணங்கள் அந்த சகோதரிக்கு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ கணவர் யோசித்தாரு, இவன் நம்ம கிட்ட அப்படி மறைக்கிறாச்சுன்னா அவன் மனசுல என்ன இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது தவறான எண்ணங்களும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருச்சுன்னா, இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ன்ட்டு அவர் ஒரு ஐடியா பண்றாரு. அவர் ஒரு ஐடியா பண்ணிட்டு வராரு. அப்படி வரும்பொழுது என்ன செஞ்சுன்னா, ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி கார்ல வரும்போது சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆகுறதுல அவர் கண்ணு இழந்துடுறாரு. அப்போ அவர் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவருக்கு கண் தெரியாது. இந்த மனைவிக்கு ரொம்ப ஒரு பக்கம் வருத்தமா இருந்தா கூட அவருக்கு எல்லா பணியுடையும் அவ செய்யறா. ஏன்னு சொன்னா அவருக்கு கண் தெரியாதுன்றதுனால. ஆனா அவளுக்கு இன்னொரு பக்கம் என்ன சந்தோஷம்னா, அவர் வந்து என்ன செய்ய மாட்டாரு, என்னுடைய தோல் வியாதி எப்படி இருக்கு, நான் எவ்வளவு அசிங்கமா இருக்குன்றது அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு காரியங்கள் அப்படியே கொஞ்ச நாள் நகர்ந்து போகிறது. அவருடைய வியாதி அதிகம் முத்துனதுனால என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, அந்த மனைவி மரித்து போறாங்க. அப்படி மரித்து போன பிறகு அந்த கணவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, சரி இனிமேல் இந்த ஊர்ல எனக்கு இருக்க முடியாது, இங்க இருந்தேன்னா எனக்கு என்ன அவஞாபகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா, மீண்டும் தன்னுடைய பயணத்தை திருப்பி வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது அவருடைய நண்பர் வருகிறார். அவருடைய நண்பர் கேட்கிறாரு, நீ எப்படி இனிமேல் கஷ்டப்பட்டு வாழணும், ஏன்னு சொன்னா இவ்வளவு நாள் மனைவி உனக்கு என்ன இருந்தாங்க, சப்போர்ட்டா இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாமே உன்னை
கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனா நீ என்ன செய்ய போற, இப்ப தனியா ஆயிட்ட, நீ இப்ப எந்த ஊருக்கு போய் நீ கஷ்டப்பட போற, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி நண்பர் சொல்றார். அப்போ நண்பர் சொல்றப்ப அந்த கணவர் என்ன சொன்னார்னா, நண்பர்கிட்ட எனக்கு கண்ணு நல்லா தெரியும். ஏன்னு சொன்னா எனக்கு கண்ணு நல்லா தெரியும். ஒருவேளை எனக்கு கண்ணு தெரியலன்றதுனாலதான் என் மனைவி என் கூட ரொம்ப எப்பவுமே மாதிரி சகஜமா இருந்தாங்க. ஒருவேளை எனக்கு கண்ணு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஐயோ எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு இன்னும் அதிகமா வருத்தப்பட்டிருப்பாங்க. கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்தது எனக்கு என்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவங்களுக்கும் என்னது மனசுல ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு, பாரம் இல்லாம அவங்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொல்றாராம். இப்படிதாங்க, இதே போலதான் ஆண்டவர் கூட நீங்களும் நானும் பாவிகளா இருக்கிறோம். நம்ம நினச்சிக்கோ ஆண்டவர் நம்மளை நேசிப்பாரா, நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சிட்டோம், இவ்வளோ தப்பு செஞ்சிட்டோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இல்லை நீங்கள் பாவிகளா இருக்கல என்ன செஞ்சார், அவரு உங்களுக்காக எனக்காக இப்படி கல்வாரி சிலுவையில மரித்தார். நினைச்சு பாருங்க, கல்வாரி சிலுவையில மறிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்திருப்பாரு. நம்முடைய குற்றத்தெல்லாம் அவர் என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. அவர் என்ன செய்யறாருன்னா நம்ம அதிகமாக நேசிக்கிறார். எப்படி அந்த கணவர் தன் மனைவியை நேசித்தாரோ அதே போல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மை நேசிக்கிறார். நம்முடைய தவறுகள் பாவங்கள் எல்லாம் வச்சு என்ன செய்கிறார், அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய நித்திய மரணத்தில் நம்மை விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற நேசிக்கிற மக்களே இப்படி ஒருவர் அன்பில் என்ன செய்யறாங்க, தாங்கி கொள்றாங்கன்னு சொன்னா நம்மை உருவாக்கினவர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர் நம்ம எப்படி தாங்குவார், இல்லை நம்ம எப்படி பாதுகாப்பார், அவர் நம்ம எப்படி நேசிப்பார் அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த நாள்ல தேவன் நமக்கு வைத்திருக்கிற அன்பை குறித்து நம்ம யோசித்து பார்ப்போம். அதான் வசனம் சொல்லுது, நான் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். நல்லவங்களுக்கு மறிப்பதற்கு அல்லது நல்லவங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அதே தான் இப்போ நான் முடிக்கும் போதும் சொல்ல போகிறேன். நம்ம பாவிகளாக இருக்கல என்ன செஞ்சார், நமக்காக அவர் மறிக்க வந்தார். அப்படி வந்தது, அப்படி என்ன செய்கிறாரு, அவர் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அந்த அன்பை பெற்றுக்கொண்டிருக்க நீங்கன்னாலும் அந்த அன்புக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படி நம்ம யோசிப்போம். யோசித்து அந்த அன்புக்கு ஈடாக நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு என்ன செய்யுங்க, யோசித்து உங்களை தத்தம் செய்யுங்க. ஜெபம் செய்வோம். அந்த சராசரத்திற்கும் அதிபதியான கர்த்தாவே, நாங்கள் பாவிகளாக இருக்கையிலே ஆண்டவரே நீ எங்களுக்காக மரித்ததற்காக இந்த வேலையில பாத்துல நிற்கிறோம் சாமி. இந்த அதிகாலை வேலையிலே உடைய அன்பை குறித்து நினைத்து பார்க்கிறோம் தகப்பனே. உடைய அன்பு எவ்வளவு பெரியது ராஜா. ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், உமக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்கள் சாமி. ஆனாலும் அதையெல்லாம் பாராதபடிக்கு எங்களை மீட்டுக் கொள்ளவும் எங்களை ரட்சித்துக் கொள்ளவும் உம்மோடு கூட பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்குமான எல்லா காரியத்தையும் செய்வதற்கு உடைய ஜீவனையே நீர் கொடுத்திருக்கீங்களே சாமி. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உடைய அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக நாங்களும் அநேகருக்கு ஆண்டவரே நீர் எப்படி எங்கள் மேல் அன்பு செலுத்தினோ அதே போல நாங்களும் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்த நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம் என்பதை உணர கிருபை செய்யுங்க சாமி. மற்றவர்களை பாவிகளாய் பார்க்காதபடிக்கு நாங்கள் எங்களை தாங்களே பார்த்து எங்களுடைய குறைகளை நாங்கள் சரி செய்வதற்கான காரியத்தை நாங்கள் உணர நிற்கிறவே செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சாமி. இந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை அறிந்திருக்கீங்க தகப்பனே. அவருடைய மன வாஞ்சிகள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் சித்தத்திற்கேற்ப நிறைவேற்றி தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களில் சிறு பிள்ளைகளோடு கூட கரம் இருந்து அவளை வழி நடத்தட்டும், பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. நோய் நொடிகள் ஒன்று வராதபடிக்கு அவளை பாதுகாத்து கொள்ளுங்க, ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க சாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே, கண்ணீரோடு வேதனையோடு நான் பாவியாக இருக்கிறேனே என்று சொல்லி உங்களுடைய அன்பை விட்டு விலகி போகிற ஒவ்வொரு பிள்ளைங்க நீங்க தொட வேண்டுமா உடைய பாத்திர கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லோரும் உடைய சிலுவையை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட நீரை கிருபை செய்தல் வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் ரிவைவல் டிவி.